Hi to all, welcome to Biosquare in Tamil. இன்னைக்கு கிளாஸ் 10 cbse பயாலஜியில் இருந்து கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் லெசன் பார்க்கலாம். இந்த லெசன் நம்ம லைன் பை லைன் போகிறது இல்லை, லைஃப் ப்ராசஸ் போன மாதிரி. பிகாஸ் நிறைய அன்வான்ட் கண்டென்ட் அங்கங்கே இருக்குது. எங்கே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுற பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப் ப்ராசஸ் லெசனோட இன்ட்ரடக்ஷன் படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஒரு ஆர்கானிசம் லைவாக இருக்கா இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஆர்கானிசம் மூவ் ஆச்சுன்னா லைவாக இருக்குது. சரி, பிளான்ட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? சின்ஸ் பிளான்ட் ஒரே இடத்துல தானே இருக்க போது, அதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? பிளான்ட் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் லைவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆர்எல்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ சீட் ஜெர்மினேஷன் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். ஒரு சீடு வந்து நல்லா ஜெர்மினேட் ஆகும், சாயிலெல்லாம் தள்ளிட்டு மேலே வந்து ஜெர்மினேட் ஆகணும். அப்படி ஆகும் ஒரு சர்டைன் பீரியட் கழிச்சு பிளான்ட்டோட ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் பிளான்ட் லைவாக இருக்குது. சரி, அந்த பிளான்ட்டோட ஹைட்டு ஒரு ஸ்டேஜில் அப்படியே நின்றுடும். இப்போ மேங்கோ ட்ரீனா இவ்வளோ ஹைட்டு, கோகோனட் ட்ரீனா இவ்வளோ ஹைட்டு, அதுக்கப்புறம் அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போது மூமெண்ட்டை வச்சு மட்டும் ஒரு ஆர்கானிசம் உயிரோடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மூமெண்ட்டையே க்ரோத் ஓரியன்ட் மூமெண்ட், நான் க்ரோத் ஓரியன்ட் மூமெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ க்ரோத் ஓரியன்ட் அப்படின்னா பிளான்ட்டோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ரூட் வெஜிடபிள்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளவர் வந்து நல்லா ப்ளாசம் ஆகுது. இந்த மூமெண்ட் எல்லாம் க்ரோத் ஓரியன்ட். சிலதெல்லாம் நான் க்ரோத் ஓரியன்ட் மூமெண்ட் இருக்குது. இப்போ ஒரு கேட் ரன்னிங் இருக்குது, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கேட் ரன் ஆகுதுன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் மூமெண்ட், பட் இது க்ரோத் ஓரியன்ட் கிடையாது. ஏன்னா அதுக்கான ஃபுட் அது பார்த்துருச்சு, ஒரு மவுஸை பார்த்துருச்சு அப்படின்னா அது ரன் ஆக போகுது. இப்போ இந்த கேட் ரன் ஆகிறது, சில்ட்ரன்ஸ் வந்து ஊஞ்சல் விளையாடுறது, பிளேயிங் ஆன் ஸ்விங்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. பஃபலோஸ் ஆர் கவு வந்து அந்த கர்ட் அச்சீவ் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாமே வந்து க்ரோத் ஓரியன்ட் கிடையாது, பட் இட் இஸ் ஸ்டிமுலை ஓரியன்ட், என்விரான்மெண்ட் ஓரியன்டாக. இப்போ கேட் எதுக்காக ரன் ஆச்சு? அதோட ஃபுட்டை பிடிக்கிறதுக்கு ரன் பண்ணுச்சு. சில்ட்ரன்ஸ் எதுக்காக போய் ஸ்விங்கில் விளையாடினாங்க? அவங்க அதில் ஃபன்னாக ஃபீல் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்குது, அதனால அங்கே போய் விளையாட்டாங்க. இந்த பஃபலோஸ் அண்ட் கேட் கவு எல்லாம் எதுக்காக அந்த கேர்டை வந்து அச்சீவ் பண்ணுது? ஆல்ரெடி சாப்பிட்டு உள்ளே போன அந்த ஃபுட்டை ஸ்டொமக்லேருந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப அச்சீவ் பண்ணுவாங்க. எதுக்காக பண்ணுறாங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, அவங்களோட அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா பிரேக் டவுன் பண்ணி பெட்டர் டைஜஷனுக்காக தான் அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் க்ரோத்னால நடக்கிற மூமெண்ட் கிடையாது, என்விரான்மெண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடக்கிற மூமெண்ட். அண்ட் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுமே ஒரு கண்ட்ரோல்டு மூமெண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சத்தம் போட்டெல்லாம் பேச முடியாது, ஸ்லோ வாய்ஸில் தான் பேசணும். சத்தமாக பேசினா 2 பேரும் வெளியே பண்ணிடுங்கன்னு மேம் சொல்லிடுவாங்க. தென் ஒரு வெட் ஃப்ளோர் இருக்குது, ஈரமான ஒரு தரை இருக்குது. அந்த தரையில் நீங்கள் நடக்கும்போது ஸ்லோவாக தான் மூவ் பண்ணணும். நீங்கள் பாட்டு பாஷா பாய் மாதிரி நடந்து போனீங்கன்னா சோலி முடிஞ்சு அந்த மாதிரிலாம். ஸோ கண்ட்ரோல்டு ஒரு மூமெண்ட்டாக தான் இது இருக்கணும். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளோட மூமெண்ட்டை ட்ரிகர் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சின்ஸ் இன் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மூமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட பாடியில் அதுக்கான சிஸ்டம் இருக்குது, அதுக்கான ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன் அனிமல்ஸ் நர்வஸ் சிஸ்டம். கிளாஸ் 9லேயே நம்ம நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இப்போ நம்ம லைன் பை லைன் போயிடலாம். டச்சிங் எ ஹாட் ஆப்ஜெக்ட் இஸ் அன் அர்ஜென்ட் அண்ட் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஃபார் அஸ். We need to detect it and respond to it. How do we detect that we are touching a hot object? All information from our environment is detected by the specialized tips of some nerve cell. These receptors are usually located in our sense organs such as the inner ear, the nose, the tongue and so on. So gustatory receptors will detect taste while olfactory receptors will detect smell. நம்ம ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை டச் பண்ணிட்டோம், இல்லை ஷார்ப்பாக ஒரு பின்னை டச் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உடனே கை எடுத்துருவோம், கை ஒதுருவோம், ஏதோ சம்திங் வி யூஸ் டு டூ இல்லை. ஸோ இந்த ஸ்டிமுலையை, இந்த திங்கை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக நம்மளோட பாடியில் நமக்கு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது. இந்த நர்வ் செல்ஸ் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ தானே நம்ம சென்ஸ் பண்ண முடியும். ஸோ சென்ஸ் ஆர்கனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதெல்லாம் நமக்கு சென்ஸ் ஆர்கன் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்ருக்கோம். இன்னர் இயர், த நோஸ், the tongue, the skin, the eyes, இதெல்லாம் நம்மளோட இதெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ். இப்போ இதில் எஸ்பெஷலி நமக்கு 2 1 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. கஸ்டேட்டரி ரிசெப்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது டேஸ்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இது எங்கே இருக்கும்? நம்மளோட டங்கில் இருக்கும். ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார், இது ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ரிசெப்டார் எங்கே இருக்கும்? நம்மளோட நோஸில் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
This information acquired at the end of the dendritic tip of a nerve cell sets off a chemical reaction that creates an electrical impulse. This impulse travels from the dendrite to the cell body and then along the axon to its end. At the end of the axon, the electrical impulse sets off the release of some chemicals. These chemicals cross the gap or synapse and start a similar electrical impulse in a dendrite of a next neuron. This is general scheme for how nerve impulses travel in the body. A similar synapse finally allows delivery of such impulses from neurons to other cells such as muscle cells or gland. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னடா கடகடன்னு ஒரு பேராகிராஃபை படித்து முடிச்சிட்டாங்களே எப்படி அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸி. இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு நியூரானோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிருக்கணும். அதை முதல்ல பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நியூரான். இந்த நியூரானில் டென்ட்ரைட்டுன்னு ஒரு போர்ஷன் இருக்கா. இந்த டென்ட்ரைட்டு தான் நர்வ் இம்பல்சஸை ரிசீவ் பண்ண போகுது. தட் மீன்ஸ் ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ண போகிறது இந்த டென்ட்ரைட்டு தான். இங்கேருந்து தான் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை க்ரியேட் பண்ணும். தென் டென்ட்ரைட்லேருந்து செல் பாடி, செல் பாடியிலேருந்து ஆக்சான் வழியாக போயிட்டு இட் வில் ரீச் த நர்வ் எண்டிங். ரெண்டு நியூரானுக்கு இடையில இருக்க ஸ்பேஸை தான் நம்ம சினாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சினாப்ஸ்லேயும் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த கெமிக்கல் நெக்ஸ்ட் இருக்கிற டென்ட்ரைட், நெக்ஸ்ட் நியூரானில் இருக்க டென்ட்ரைட்டை ரிசீவ் பண்ணும். செல் பாடிக்கு போகும், ஆக்சானுக்கு போகும், நர்வ் எண்டிங்க்கு போகும். இப்படியே ஃபைனலாக ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு, எந்த செல்லுக்கு வந்து ஸ்டிமுலை போய் சேரணுமோ அந்த பர்டிகுலர் செல்லை போய் ரீச் பண்ணும். ஃப்ரம் நியூரான் டு மசில்ஸ். இந்த மாதிரி தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நடக்கும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். It is thus no surprise that nervous tissue is made up of an organized network of nerve cells or neurons and is specialized for conducting information via electrical impulses from one part of the another body. ஸோ இப்போ நம்ம நியூரானோட ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நியூரான் தான் இப்போ எலக்ட்ரிக் இம்பல்சஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நியூரான் தான் வந்து நர்வஸ் டிஷ்யூவை ஆர்கனைஸ் பண்ணுறது. அண்ட் இதோட ஸ்பெஷல் ஒர்க்கே இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். இப்போ லுக் அட் ஃபிகர் 7.1 ஏ நமக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். நியூ புக்காக இருந்தால் 6.1ன்னு இருக்கும். ஸோ இந்த ஏல வந்து ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் நியூரான். நமக்கு எந்த இதெல்லாம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் நியூரான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, டென்ட்ரைட் எங்கே இருக்குது, செல் பாடி, ஆக்சான், நர்வ் எண்டிங், அதை நம்மளை பார்த்துக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். வேர் இன்ஃபர்மேஷன் இஸ் அக்வயர்டு. யார் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறா, டென்ட்ரைட்டு எடுத்துக்கிறாங்க. through which information travels as an electric impulse. செல் பாடி அண்ட் ஆக்சான் வழியாக தான் இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. வேர் திஸ் இம்பல்ஸ் மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு எ கெமிக்கல் சிக்னல் ஃபார் ஆன்வர்ட் டிரான்ஸ்மிஷன். இப்போ இது எங்கே இது வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சினாப்ஸில் போய் நடக்குது. இப்போ நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சுகரை டேஸ்ட் பண்ணணும். நார்மலாக ஒரு முறை டேஸ்ட் பண்ணிவிட்டு நோஸ் பிளாக் பண்ணிவிட்டு ஒரு முறை டேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட லஞ்சை டேஸ்ட் பண்ணணும். நார்மலாக ஒரு முறை டேஸ்ட் பண்ணிவிட்டு தென் நோஸை பிளாக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு டேஸ்ட்லையுமே, சுகரோட டேஸ்ட்லேயுமே இல்லை லஞ்சோட டேஸ்ட்லேயுமே ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. எஸ், ஆப்வியஸ்லி ரெண்டுத்துலேயுமே டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சுகரை டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நோஸை பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது சுகரோட டேஸ்ட்டில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா சுகரில் நம்ம எந்த ஸ்மெல்லும் ஃபீல் பண்ணுறதில்ல. டேஸ்ட்டு, ஸ்வீட்னஸ்ங்கிற ஒரு பார்ட்டை மட்டும்தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அதை வந்து நம்ம டங்கில் இருக்க அந்த கஸ்டேட்ரி ரிசெப்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே அதை ரிசீவ் பண்ணிவிட்டு the ஸ்வீட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. பட் இதுவே லஞ்சுக்குன்னு வரும்போது ஏதாவது நல்ல ஸ்மெல்லு, ஒரு கறி சமைச்ச மாதிரி ஒரு ஃபுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிக்கன் கறி, ஒரு ஃபிஷ் கறி, ஏதோ ஒன்று, ஒரு நிறைய மசாலாஸ்லாம் போட்டு நிறைய சமைக்கும் போது அதோட ஸ்மெல்லுக்கு தான் நாம் டெம்ப்ட் ஆகும். அப்போ அந்த ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. இப்போ நம்ம நோஸை பிளாக் பண்ணுறதுனால இந்த ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸையுமே வந்து நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ஃபாக்டரி நர்வ் வழியாக பிரெயினுக்கு போகிற மெசேஜு அந்த இடத்துல டெம்பரவரியாக இன்ட்ரப்ட் ஆகிறதுனால அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை ஒரு ரிசெப்டார் மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக அந்த ஃபுட்டோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்மளால் நோஸ் பிளாக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நர்வ்ஸ்லேருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையும் நர்வ் வந்து பிரெயினுக்கு கொண்டு போயிட்டு பிரெயின் அதை டிடெக்ட் பண்ணும். இந்த ஸ்மெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்மெல்லு, மசாலா ஸ்மெல்லு, இல்லை இந்த வேறு ஏதோ ஒரு ஸ்மெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஆல்ஃபாக்டரி நர்வ் பிரெயினுக்கு கொண்டு போயிட்டு பிரெயின் வந்து இது என்ன ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணும். நம்ம டிவிலெலாம் கூட ஷோஸ் பார்ப்போம்.
கண்ணை கட்டிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், இது என்ன ஃபுட்டு, இது என்ன இது கண்ணை கட்டிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதுமே அவங்க நிறைய மிஸ்டேக்ஸாக சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பிரெயினுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான சிக்னல் கிடைக்கல. அந்த சிக்னலை தான் நம்ம நோஸு அதை நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், அதனால தான் சிக்னல் கிடைக்கல. இதுதான் அந்த ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர். இப்போ நமக்கு மேலே கொடுத்த அந்த 3 சிச்சுவேஷன்ஸில் இருந்து ஒரே ஒரு சிச்சுவேஷனை வச்சு மட்டும்தான் நமக்கு இப்போ ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஃபர்தர். டேக் ஒன் ஆஃப் அவர் எக்ஸாம்பிள்ஸ். டச்சிங் அ ஃப்ளேம் இஸ் அன் அர்ஜென்ட் அண்ட் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஃபார் அஸ் ஆர் இன்ஃபேக்ட் ஃபார் எனி அனிமல். நம்ம ஒரு ஹாட் ஃப்ளேமை டச் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக அதுக்கு நம்ம ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல. தட் மீன்ஸ் டக்குன்னு கை எடுக்கணும், ஏதாவது ரெஸ்பாண்ட் வி ஹாவ் டு டூ இல்லை. ஸோ ஹவு வுட் வி ரெஸ்பாண்ட் டு திஸ்? ஒன் சீமிங்லி சிம்பிள் வே இஸ் டு think consciously about the pain and the possibility of getting burnt and therefore move our hand. இப்போ நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், இமீடியட்டாக அந்த பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கை வந்து பேர்ன் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இமீடியட்டாக வந்து கையை மூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு லாங் இட் வில் டேக் அஸ் டு திங்க் ஆல் திஸ். நம்ம வந்து ஃப்ளேமை டச் பண்ணிட்டோம், நமக்கு கையில் வந்து சூடு பட்டுருச்சு, நம்ம கையை எடுத்துடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? The answer depends on how we think. If nerve impulse are sent around the way we had talked about earlier, நம்ம முன்னாடி சொன்னோம்ல, டென்ட்ரைட் வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க, செல் பாடிக்கு போயிட்டு ஆக்சான் வழியாக போய் நர்வ் எண்டிங்க்கு போயிட்டு சினாப்சிஸ் கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் நியூரான்க்கு இப்படியே போனோம், மெசேஜ் வந்து மஸ்குலர் செல்க்கு ரீச் ஆகிற வரைக்கும் இந்த சைக்கிள் இப்படியே நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதுதான் ஏர்லியர் வே அப்படின்னு சொல்கிறாங்க. And then thinking is also likely to involve the creation of such impulses. Thinking is a complex activity, so it is bound to involve a complicated interaction of many nerve impulses from many neurons. ஸோ திங்கிங் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி. இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் அங்கங்கே இந்த நர்வ் இம்பல்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து மெசேஜை வந்து கன்வே பண்ண போகுது. ஸோ இஃப் திஸ் இஸ் த கேஸ், it is no surprise that the thinking issue in our body consists of dense network of intricately arranged neuron. ஸோ இந்த கேஸில் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த திங்கிங் டிஷ்யூ எது? டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு இன்ட்ரிகேட்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா காம்ப்ளெக்ஸாக சிக்கு மாதிரி இருக்கிற அந்த நியூரான் தான் நமக்கு திங்கிங் டிஷ்யூவாக ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. இட் சிட்ஸ் இன் த ஃபார்வர்ட் எண்ட் ஆஃப் த skull and receives signal from all over the body which it thinks about before responding to them. இப்போ இந்த நியூரான் எங்கே லொக்கேட் ஆகிருக்க போகுதுன்னா, ஸ்கல்லோட ஃப்ரண்ட் போர்ஷனில் முன்னாடி ரீஜனில் வந்து இது லொக்கேட் ஆகிட்டு பாடியிலேருந்து அங்கங்கே வர இந்த நர்வ் இம்பல்சஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அந்த ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட், என்ன இம்பல்ஸ் வந்ததோ அந்த இம்பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பாண்டை வந்து அவங்க பண்ணணும். ஆப்வியஸ்லி in order to receive these signals, this part of the brain and the skull must be connected to nerves coming from various parts of the body. இப்போ இந்த ஸ்கல்லோட ஃப்ரண்ட் போர்ஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்க பிரெயினோட ஸ்ட்ரக்சர், ஸ்கல்லில் போயிட்டு இந்த நியூரான் கனெக்ட் ஆகிருக்க போகிறதுல பிரெயின் வந்து அங்கே லொக்கேட் ஆகிருக்கு. பிரெயினில் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் இந்த நியூரான்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த திங்கிங் டிஷ்யூ எல்லாம் வந்து அங்கே தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த பிரெயின் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த போர்ஷன் ஆஃப் பிரெயின் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்லேருந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து வரணும். இந்த நியூரான்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு வரதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து அவங்க இருக்கணும். சிமிலர்லி, இஃப் திஸ் பார்ட் ஆஃப் பிரெயின் இஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் மசில்ஸ் டு மூவ், நர்வ்ஸ் மஸ்ட் கேரி தி சிக்னல் பேக் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இஃப் ஆல் ஆஃப் திஸ் இஸ் டு பி டன் when we touch a hot object, it may take enough time for us to burn. இப்போ இதே மாதிரி நமக்கு பிரெயினுக்கு மெசேஜ் போயிட்டு பிரெயின் அங்கேருந்து மஸ்குலர் செல்ஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுத்து, நீங்கள் வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை டச் பண்ணிட்டீங்க, ஒரு ஃப்ளேமை டச் பண்ணிட்டீங்க, கையை எடுத்துருங்க இல்லைன்னா கை சுட்டுடும் அப்படின்னு நமக்கு மெசேஜ் வர்றதுக்குள்ளவே பாதி கையை நாம் நெருப்புக்கு கொடுத்துட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான். ஸோ அதுக்காக என்ன ஸ்பெஷல் மெக்கானிசம் நம்மளோட பாடியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். How does the design of the body solve this problem? Rather than having to think about the sensation of heat, if the nerves that detect heat were to be connected to the nerves that move muscles in a simpler way, the process of detecting the signal or the input and responding to it by an output action might be completed quickly. Such a connection is commonly called a reflex arc.
ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம பாடியில் எப்படி டிசைன் இருக்குது அப்படின்னா, நம்ம ஹீட்டை திங்க் பண்ணி பிரெயினை டிடெக்ட் பண்ணி பிரெயின் டிடெக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிமுலைக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஹீட்டை டிடெக்ட் பண்ண நர்வும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிற மசிலோட நர்வும் கனெக்ட் ஆகிருந்தால் போதும். ஹீட்டை டிடெக்ட் பண்ணுற நர்வை நம்ம இன்புட் நர்வ் அப்படின்னும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிற மசிலோட நர்வை அவுட்புட் நர்வ் அப்படின்னும் சொல்ல போகிறோம். த கனெக்ஷன் பிட்வீன் த இன்புட் நர்வ் அண்ட் அவுட்புட் நர்வ் இருக்குல்ல, இதை தான் நம்ம ரெஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆர்க், வேர் ஷுட் சச் ரெஃப்ளெக்ஸ் ஆர் கனெக்ஷன்ஸ் டு பி மேட்? த இன்புட் நர்வ் அண்ட் த அவுட்புட் நர்வ். நம்ம ஏற்கனவே சொன்ன இன்புட் நர்வ்னா யார்? அந்த ஸ்டிமுலையை டிடெக்ட் பண்ணுற நர்வ் தான் இன்புட் நர்வ். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிற அந்த நர்வ் தான் அவுட்புட் நர்வ். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கே கனெக்ஷன் இருக்கணும்? த பெஸ்ட் பிளேஸ் அஃப்கோர்ஸ் we would be at the point where they first meet each other. இப்போ இந்த ரெண்டு நர்வும் எந்த இடத்துல முதல்ல மீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இந்த ஆர்க் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ரெஸ்பாண்டுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த நியூரான்ஸ் எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டில் மீட் பண்ணுறாங்க. பிரெயினுக்கு போகிற வழியில் இருக்க அந்த ஸ்பைனல் கார்டில் தான் இவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆர்க்கு அங்கே தான் ஃபார்ம் ஆகணும். அஃப்கோர்ஸ் ரெஃப்ளெக்ஸ் ஆர்க்ஸ் ஹாவ் எவால்வ்ட் இன் அனிமல்ஸ் பிகாஸ் த திங்கிங் ப்ராசஸ் ஆஃப் த பிரெயின் இஸ் நாட் ஃபாஸ்ட். இப்போது இது ரொம்ப இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது எவல்யூஷன் பேஸில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த பிரெயினுக்கு திங்கிங் எபிலிட்டி ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்றத போது தான் இது ஃபார்ம் ஆச்சு. சில அனிமல்ஸ்க்கு வெரி லெஸ் திங்கிங் எபிலிட்டி, சில அனிமல்ஸ்க்கு சுத்தமாக இந்த காம்ப்ளெக்ஸ் நியூரான் நெட்வொர்க் இது எதுவுமே இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் பாத்வேவாக இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படி தான் வந்து இந்த சிக்னல்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹவெவர் ஈவன் ஆஃப்டர் காம்ப்ளெக்ஸ் நியூரான் நெட்வொர்க்ஸ் ஹவ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ், ரெஃப்ளெக்ஸ் ஆர்க் கண்டினியூ டு பி மோர் சஃபிஷியன்ட் ஃபார் த குயிக் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எவல்யூஷனரி பேஸில் நிறைய டெவலப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆர்க்கோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ்க்கான ஃபங்க்ஷனாகவே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ இதோட இந்த செஷனை நம்ம முடிக்கலாம். ஹியூமன் பிரெயினை நாளைக்கு பார்க்கலாம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ். தேங்க்யூ. டேக் கேர்.